என்னதான் நம்ம வாழ்க்கையே 8 பிரிச்சாலும் அந்த 8க்குள்ள ஒரு 7 ஒளிஞ்சுன்னு இருக்கும். அந்த 7 யார் தெரியுமா? உன் கப்பு மாமா தான். அறிவு கட்டவளே, இன்னும் அவனுக்கு புரியல. சூரனை வதம் செய்ய முருகா, திராவிடத்தை அழிக்க வேலெடுத்து ஓடிவா. நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறாங்க. எங்க கட்சியிலையும் திராவிடம் இருக்குடா மயிர. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. எது எது என்னென்ன யார் யாரு எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கவலையும் கூடவே வந்துருச்சு. முந்தி மாதிரி சிரிக்க முடியல. நான் புள்ள முந்தியெல்லாம் ஒரு ஜோக்க சொல்லி எல்லாரும் சிரிங்க சிரிங்கன்னு சிரிக்க வைப்பேன். இப்ப ஊரே என்ன பார்த்து சிரிக்கும் போது நான் புள்ள. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்கன்னு கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ஜூன் 22ஆம் தேதி பாஜக நடத்துற மாநாட்டுக்கு பின்னாடி இவ்வளவு கொடூரமான அரசியல் மறைஞ்சிருக்கும்னு தமிழ் மக்கள் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. படிப்பறிவு இல்லனாலும் ஒரு 20-30 பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே. முருகன் மாநாடுனா முருகன் கோயில்ல தானே நடத்தணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த மாநாடு நடக்க போறது மதுரையில இருக்கிற பாண்டி கோயில் பக்கம் இருக்க ஒரு மாரியம்மன் கோயில் மண்டபத்துல நடக்க போகுது. என்ன சாதாரண டில்லி நினைச்சீங்களாடா? டில்லிடா நானு. காரணம், மதுரையில இருக்கிற திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தான் பாஜக அரசியலோட மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு. இந்த கலவரம், கலேபரம், மதவெறி, இஸ்லாமிய வெறுப்பு, வன்முறை அரசியல் இதெல்லாம் குஜராத்திலேயே வச்சு புதைச்சிட்டு வந்துரு. தெரியுதுல்ல? சரிங்கண்ணா. இந்த மாநாட்டை மதுரையில தான் நடத்தணுமா என்ன? அறுபடை வீடு இருக்கு, அங்க போய் முருகன் கோயிலையே மாநாடு நடத்தலாமே அப்படின்ற கேள்விக்கு பாஜக கிட்ட பதில் இல்ல. வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? அது வந்து காரணம், ஏற்கனவே திருப்பரங்குன்றம்ல பாஜக நடத்தின இந்து முஸ்லிம் இஷ்யூவை வச்சு இப்போ அரசியல் பண்ண பாக்குறாங்க பாஜக. சாரி சார், உங்களை பார்த்தா ரொம்ப பரதாபமா இருக்கு. நீங்க என்ன நம்புங்க. நீ யாரியா? என்ன சார் இவ்வளவு நேரமா ஒண்ணுக்குன்னா தாய் உள்ள மாதிரி பழகிட்டு நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம பிரின்சிபுக்கு என்ன வேல்யூ? நம்ம பார்த்து 2 நிமிஷம் இருக்குமா? சரி, அதை விடுங்க. போக போக உங்களுக்கே தெரியும் நான் ஒரு உத்தம புத்திரன்னு. அத நான் சொல்லலாம். அதுக்காக முருகனுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பை ஏற்படுத்துற விதமா ஏற்கனவே ஜனவரி 6ஆம் தேதி 2021ல இதே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல வேல் யாத்திரையை தொடங்கினாரு பாஜக ஒன்றிய அமைச்சர் எல் முருகன். பல்வேறு எதிர்ப்புகளையும் பல்வேறு தடைகளையும் மீறி பாஜகவில் வெற்றிவேல் யாத்திரையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. நிலத்தில் திருவேற்றுடைய கருங்காலுடைய ஐயனாரே, உன்னையே நம்பி இருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. திருத்தணி முருகன், பழனி தைப்பூசம் வரப்போகுதுன்னா போதும், இந்த மாதிரி வேலை வெட்டிலாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க வசூல் பண்றது. பிப்ரவரி 11, 2025ல பாஜகவை சேர்ந்த அண்ணாமலையும் மயில் காவடி எடுத்து பழனிமலை முக்கோணத்துல வணங்கினாரு. ஆனா உண்மையாவே தமிழர்கள் மேலையும் தமிழ் மேலையும் தமிழ் கடவுள் மேலையும் அவங்களுக்கு அக்கறை இருக்கான்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். என் கூட ஆடிப்பாடினது அத்தனையும் நடிப்பா? சொல்லுல தான் நடிப்பா? இல்லை இல்லை இல்லை, ஆமாம் கோபால். அதுக்கான எடுத்துக்காட்டுகளா நிறைய சம்பவங்கள் இருக்கு. தமிழ் கடவுளுக்கு தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப தமிழ்நாட்டுல இருந்து எழுந்த முதல் எதிர்ப்பு குரல் பாஜக ஓடுது. கேள்வி கேட்டா போங்கடா. என்னால் அந்த சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி கொடுக்கிற பாஜக அரசு தமிழ் மொழிக்கு ஒதுக்குற நிதி ரொம்பவே சொற்பமானது. நன்றி. உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னால அநியாயமா ஒரு உசுறு பாத்து சரி. தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியும் பேரிடர் நிதியும் கூட வழங்கல. பேரிடர் நிதி கேட்டப்ப பாஜக சொன்ன பதில் இதுதான்: உங்க மக்கள் செத்து போனா நாங்க எதுக்கு காசு தரணும்? இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன
இப்ப வரைக்கும் கீழடியில எல்லா ஆதாரமும் இருந்து பழமையான நாகரிகம் தமிழர்களோடதுன்னு அறிவிக்கல ஒன்றிய பாஜக அரசு. கீழடிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழிசை, எல்முருகன் மாதிரியான தமிழர்களே மதத்தை தூக்கி பிடிக்கிறது அவலத்தோட உச்சமா இருக்கு. ஈஸ்வரி துருப்பு சீட்டு மாதிரி ஏதோ ஐடியாவை கொடுத்து அவங்க 2 பேரை ராஜா ராணி ஆக்கி என்ன ஜோக்கர் ஆக்கி என் வாழ்க்கையில விளையாட்டிய ஈஸ்வரி. அதுக்கும் மேல பாஜக கூட கூட்டணி வச்சு 100% மத கட்சியா மாறி இருக்கு பிரதான எதிர்கட்சி அதிமுக. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கடா. அது மட்டும் இல்ல, தமிழர்களை பாஜக அரசு எந்த மாதிரி முன்னிறுத்துறாங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். டெல்லியில எந்த ஒரு கேள்விக்கும் இடம் இல்லாம 6000 அப்பாவி தமிழர்களோட வீடை இடிச்சாங்க பாஜக. அது எப்படி சார்? வக்கீல் சார், ஆண்டவனுடைய கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோர்ட்ல இந்த அண்ணாமலை ஜெயிப்பா, நிச்சயமா ஜெயிப்பா. அதே மாதிரி ஒடிசா சிஎம்க்கு பிஏவா ஒரு தமிழன் இருக்கிறதையும் பொறுத்துக்க முடியாத பாஜக அத வச்சே ஒடிசாவை கேவலம் ஒரு தமிழன் ஆளலாமா அப்படின்னு கேட்டு அவதூறு பிரச்சாரம் பண்றாங்க. மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ என்ன துரோகம் பண்ணாலும் நான் அவனை மன்னிச்சுப்பேன். ஆனா ஒடிசாவை கேவலம் ஒரு தமிழன் ஆளலாமா அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. கர்நாடகால ஒரு தோசை கடையில பாம்பு வெடிச்சதுக்கு தமிழர்கள் தான் இதுக்கு காரணம், தமிழர்கள் தீவிரவாதிகள்னு சொன்னாங்க பாஜக. என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்ட? தமிழர்கள் தீவிரவாதிகள்னு சொன்னாங்க பாஜக. இப்படி வெளி மாநிலங்கள்ல தொடர்ந்து தமிழர்களை தப்பாவே பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் தமிழர்கள்னு பேசுறதும் தமிழ் கடவுள் முருகனை வச்சு அரசியல் பண்றதும் பாஜகவோட பச்சோந்தித்தனத்தை அப்பட்டமா வெளிப்படுத்துது. இது மட்டும் இல்ல, பாஜக தமிழ்நாட்டுல பல அரசியல் யுக்திய பண்ணிருக்காங்க. அதுல ஒண்ணு மத அரசியல். ஆனா அது இங்க ஃபெயிலியர். தாங்க முடியல என்னால. என்னடா சிலிப்பு? வேடிக்கையா இருக்குது. என்ன வேடிக்கை? என்ன டிக்கெட் போட்டு கண்காட்சியா காட்டிக்கிட்டு இருக்காங்க? கண்காட்சி இல்லடா, இது கண்கொள்ளா காட்சி. அதுக்கு அடுத்து ஜாதி அரசியல பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுவும் சரியான பிளவுவாதத்தை ஏற்படுத்தல. என்ன கொடுமை சார். பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? அதனாலதான் இப்போ தமிழ் கடவுள்னு வராங்க பாஜக. யாரா அந்த பிச்சைக்கார பசங்க? உண்மையா சொல்லணும்னா இது பாஜகவுக்கு புதுசு இல்ல. இந்த கடவுள் அரசியல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏத்தா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஜக. கேரளாவுல ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் போகலாம்னு கேரளா உயர்நீதிமன்றமே சொன்னதுக்கு அப்புறமும் கூட இல்ல பெண்களை தள்ளி வைக்க உள்ள போக கூடாதுன்னு பாஜக கலவரம் பண்ணி தடுத்து நிறுத்தி அரசியல் பண்ணாங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? ஆந்திரால திருப்பதி கோயில் பிரசாதமான லட்டுல மாட்டு கொழுப்பு கலக்குறாங்கன்னு சொல்லி பெரிய அரசியல் கலவரம் பண்ணாங்க. சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. ஆனா அந்த மாட்டு கொழுப்பையுமே வட மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பாஜக சார்ந்த கம்பெனில இருந்துதான் வருதுன்னு சொன்ன உடனே அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க பாஜக. சோறு தானே திங்கிற? வேணா அசிங்கம் கேட்கிறேன் பாத்துக்க. அறிவு கெட்டவனே, மானம் கெட்டவனே, உரைக்குதா இல்லையா நான் சொல்றது? யூபி பீகார்ல சொல்லவே வேணாம். ராமர் இங்கதான் வாழ்ந்தார்னு சொல்லி எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் இல்லாம பாபர் மசூதியை இடிச்சு அயோத்தி கோயில கட்டினாங்க. அடிச்சு சொல்றேங்க, என்னை விட கேடுகட்ட பொறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது. I am the worst in தமிழ்நாடு. மாட்டுக்கறி சாப்பிடுறாங்கன்னு சொல்லி முஸ்லிம்ஸ இஷ்டத்துக்கு அடிச்சு கொல்றாங்க. ஒடிசால பூரி ஜெகநாத் கடவுள்னு சொல்லி அரசியல் பண்ற பாஜக அங்கேயும் பூரி ஜெகநாத் கோயில் சாவி தமிழர்கள் கிட்ட இருக்கு, அவங்க திருடர்கள்னு சொன்னாங்க. உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா, என்னைய மாதிரி எல்லாரும் தத்துவம் பேசுற முடியுங்களா? நானா பேசுறேன்?
ஏதோ அதான் வருது அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா. அதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம்டா. உங்க ஆசீர்வாதம். நல்லா நல்லா. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை வச்சு அரசியல் பண்ற பாஜக தமிழ்நாட்டுல அரசியல் பண்றதுக்கு தேர்ந்தெடுத்த கடவுள் தான் முருகன். இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்த கேன மாதிரி தெரியுதா? அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த இடம் தான் மதுரை திருப்பரங்குன்றம். ஏற்கனவே வெளி மாவட்டத்துல இருந்து ஆட்களை இறக்கி கலவரம் பண்ணி பொதுவெளியில சிக்கி அவமானப்பட்ட பாஜக இப்போ அதே கலவரத்தை சரியா பண்றதுக்கும் இந்து முஸ்லிம் சகோதரர்களா வாழ்ந்துட்டு இருக்க கலாச்சாரத்தை நிலக்குளிக்கிறதுக்கும் தான் இப்போ இந்த முருகன் மாநாடு நடத்துறாங்க. எதுக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். ஏமா எப்படி இருப்பான்னு பாக்கணும் பசங்க கிட்ட வந்து. யமலோகத்திலே வாழ்றவங்க நாங்க, எங்களுக்கே யமனா நீ? சுருக்கமா சொல்லணும்னா இது முருகன் மாநாடு இல்ல, பாஜகவோட மற்றும் ஒரு திட்டமிட்ட மத கலவரம். ஒரு மர கல்ல குடிச்சு பாரா, மினு திமிரா இருக்குண்டா, திமிரா இருக்கு. அத பற்றி கவலைப்படாத, கிளர்ந்து எழுவோம். நம் உரிமை கல், நம் உரிமை கல், நம் உணவு விரும்பி உணவு. அண்ணன் சொல்றா கல்ல கூட ஏதாவது பிரச்சனை எந்த ஒரே கேள்விதான்டா, கல்ல குடிச்சு செத்தமே ஒருத்தனை சொல்றான். நாங்க போயிடறோம். என்னை வெள்ள விட்டு நான் பயன்படுத்தி காட்டுறேன் என்ன வேலை செய்யறேன் பாரு. இப்படி தனியா போட்டு வர மாதிரியான பேசிட்டு இருக்கேன். ஒரு ஓட்டை போட்டு விட்டு அண்ட முழுக்க கனவு. ஒன்னே ஒரு ஓட்டை போட்டு விட்டு மீதியை நான் மாத்துகிறேன். ஹரி